பெருமக்களை நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் இந்த தொகுதியுடைய வேட்பாளராக இங்கே இருக்கின்றேன். எனக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சி எடப்பாடியார் தலைமையிலே அமைகின்ற பொழுது இதோ இங்கு இருக்கக்கூடிய காட்சிக்கு வைத்திருக்கக்கூடிய திருச்சி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வழங்கப்படும். அதே போல ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் ஆண்டுக்கு 3 சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும். அதே போல பெண்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு ஸ்கூட்டி வாங்குவதற்கு மானியமாக 25,000 ரூபாய் வழங்கப்படும். அதே போல ஆட்டோ வாங்கக்கூடியவர்களுக்கு 75,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய். அது மட்டுமல்லாமல் மகளிர் உரிமை தொகை மாதாந்தோறும் இனிமேல் 2,000 ரூபாய் வழங்கப்படும். அனைத்து மகளிருக்கும் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை உங்களுக்கு சொல்லி உங்களுடைய வாக்குகளை எல்லாம் சிந்தாமல் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களியுங்கள். தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்திலே போதைப் பொருட்கள் நடமாட்டம் இல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்திலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு இங்கே பாலியல் துன்புறுத்தல்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலமா, இரட்டை இல வியாபார பெருங்குடி மக்களின் சின்ன இரட்டை இல. தாய்மார்களை மறந்து விடாதீர்கள். மறந்த இருந்த சின்னம் இரட்டை இலமா, இரட்டை இல. நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் வெற்றி வேட்பாளர், வியாபார பொதுமக்களின் நல்லாதரவு பெற்ற வெற்றி வேட்பாளர், உழைக்கும் தோழர்களின் உன்னதமான வெற்றி வேட்பாளர், விவசாய பெருமக்களின் நலன்களில் அக்கறை கொண்ட வெற்றி வேட்பாளர், உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களில் ஒருவர், உங்களுக்கானவர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உதவிகளை செய்யக்கூடிய எளிமையான மக்கள் நலப்பணியில் அக்கறை கொண்ட வெற்றி வேட்பாளர், அனுபவம் வாய்ந்தவர், காஞ்சிபுரம் தொகுதியிலே மக்களுக்கான பணிகளை நேரடியாக சென்று செய்யக்கூடிய ஒரு வெற்றி வேட்பாளருக்கு நல்லதொரு வாய்ப்பினை, உங்களது பொன்னான வாக்கினை இரட்டை இலட்சியத்திலே வாக்களித்து மாபெரும் வெற்றியை தேடி தந்திட உங்களிடம் இரு கரங்களை கூப்பி வாக்குகளை திகத்து இதோ வந்து கொண்டிருக்கின்றார்கள். வியாபார பெருமக்களே, உழைக்கும் தொழிலாளர்களே, வாகன ஓட்டுநர்களே, அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, புரட்சி தலைவி அம்மாவர்களின் பொற்கால ஆட்சியை, புரட்சி தலைவி அம்மாவர்களின் போர்க்கால அடிப்படையில் மக்களுக்கான நலத்திட்டங்களை கொண்டு வந்த நல்ல ஆட்சியை தமிழகத்தில் மீண்டும் கொண்டு வந்து மக்களுக்கான நலப்பணிகளை, மக்களுக்கான தேர்தல் வாக்குறுதிகளை, என்ன வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த வாக்குறுதிகளை நேரடியாக சென்று சேர்க்கக்கூடிய வகையிலே உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களில் ஒருவர், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி பெற்ற வெற்றி வேட்பாளர், உங்கள் வீட்டு பிள்ளை திரு வி. சோமசுந்தரம் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து மாபெரும் வெற்றியை தேடி தவிர இதோ வந்து கொண்டிருக்கின்றார்கள். மரபாளர்கள், அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, என் அருமை சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, இளம்பெண்களே, பெண்களுக்காக இயக்கப்பட்ட பெண் கொடுமைகளை, பெண் பிள்ளைகளை நம்பி வெளியில் அனுப்பக்கூடிய ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்கக்கூடிய நல்ல ஆட்சியை மீண்டும் தமிழகத்திலே, தமிழக மக்களின் வாழ்வாதாரத்திலே, தமிழக மக்களின் பொருளாதாரத்திலே, தமிழக மக்களின் நலனில் அக்கறை கொண்ட ஒரே ஒரு வெற்றி வேட்பாளர் நமது காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியின் திரு வி. சோமசுந்தரம் அவர்களுக்கு உங்களின் பொன்னான வாக்குகளை சிந்தாமல் பதறாமல் வெற்றியின் பாதையில் பயணிக்கக்கூடிய வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு பெருவார வாக்குகளை அளித்து மீண்டும் தமிழகத்தில் புரட்சி தலைவி அம்மாவின் நல்லாட்சியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இடத்திலே மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என வாழ்ந்து மறைந்த புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சியை, புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்வாழ்த்துகளை
இதோ உங்கள் வீட்டு பிள்ளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு காலத்தின் கட்டாயத்தின் பிடியிலே இதோ வந்து கொண்டிருக்கின்றார்கள். மறவாமல் நம்முடைய காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு மக்களுக்காக பணிகளை நேரடியாக செய்யக்கூடியவர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உதவிக்கரம் மீட்டக்கூடியவர், படித்தவர், பண்பானவர், அனுபவம் வாய்ந்தவர், முன்னாள் அமைச்சரும் முன்னாள்